நீங்க என்ன ஏமாந்துட்டீங்க? பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. அந்த குரூப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணுங்க, உங்களுக்கு 1 hourல வந்து 2000 கொடுத்துருவோம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த 1000 பே பண்றதுக்கு வந்து ஒரு ஆப் லிங்க் கொடுப்போம். என்னடா குத்தலாட்டது? அந்த ஆப்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம பேங்க்ல எவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிட்டு ஓகே, உங்க பணத்தை அவன் எடுத்துருவான். எடுக்க மாட்டானுங்க. ஆனா கூட 7.5 வந்தது சார். 7.5 ஆக்சுவலா நம்ம வந்து கொடுத்தாதான் அவனால எடுக்க முடியும். நம்மளே வந்து பே பண்ண வச்சிருவான். இப்போ வந்து அவனுக்கு நம்மகிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருது. இப்போ ஒரு 30,000 நான் ஏமாந்துருக்கேன், 1000 rupees பே பண்ண சொல்லுவான். அட பாவி சண்டாளா, பே பண்ணிடுவோம். இன்னொரு அடிஷனலா 3000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு 3000 பே பண்ணிடுவோம். அப்பயும் நம்ம வராது. இது வந்து உங்களுக்கு லாங் குரூப், அதனால இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிஞ்சவங்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. வந்து 10,000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு அந்த காசு வர்ற வரைக்கும் வந்து நம்மள அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க.